நீங்கள் எந்த கடவுளை வணங்கிக் கொள்ளுங்கள். வைக்கம் போராட்டத்தில் பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் ஏன் சென்றார்? வைக்கத்தில் கோயிலுக்குள் போகக்கூடாது. நாராயணகுரு அதைத்தான் சொன்னார். ஒருவன் மசூதியிலே பேசி வணங்கினாலும், சர்ச்சில் வணங்கினாலும், கோயில்ல போனாலும் சுய கண்ணியத்தோடு நடக்கணும். அங்க போய் நின்றுக்கிட்டு கையை கட்டி நின்றுக்கிட்டு அவன் போடுற தட்டில் 10 பைசா வாங்கிட்டு இப்படிலாம் இருந்துச்சு. சாமின்னு துண்டை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் இப்பொழுது வரக்கூடிய குமிழை போன்றவர்கள். இப்போ இந்த சோப்பு நீர் குமிழ் இருக்கு இல்லையா, நம்ம சின்ன பிள்ளைல விளையாடும் இப்படி ஊதி விடுவோமே ஃபுன்னு. நான் பிஜேபிக்கு எதிராக பேசல. அந்த குமிழ் வந்து பார்க்கிற போது பிரகாசமாக இருக்கும், திரும்புகிற போது அது உடைந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல். அதிமுக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர போறாங்க. அதையும் குறிச்சுக்கிடுங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர போறாங்க. ஒரு பிரச்சாரத்துல வந்து தைரியமா சொல்றாரு சார், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஒரு திராவிட கட்சியே இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படியா அவர் அவ்வளவு தைரியமா சொல்ல முடியும்? 37 வயசுல உள்ள ஒரு மனுஷன், ஒரு தம்பி 3 வருஷம் அனுபவத்துல இவ்வளவு பேசுறாருன்னா அவருக்கு எந்த அளவிற்கு சப்போர்ட்டிவான ஒரு மனநிலையும் அவருக்கு எப்படி இருக்கும்? தம்பி அண்ணாமலை 37 வயசு, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறாரு. இங்கிலீஷ் தான் நானும் 1 மணி நேரம் பேசுவேன் மேடையில். அரபி பேசுவேன், தமிழ் பேசுவேன், ஹிந்தி பேசுவேன், எல்லாம் தான் எனக்கும் தெரியும். என்ன கொண்டு வேணா தலைவராக போனா இல்லை. அவருக்கு ஒரு பை லக்கு. அவர் 37 வயசுல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். திராவிட இயக்க வரலாறு, நீதி கட்சியினுடைய வரலாறு, திராவிட பரிணாமத்தின் வரலாறுகள் எல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 120 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கதையை சொல்றேன். இந்த தமிழ்நாட்டில் நீதி கட்சின்னு ஒரு கட்சி வந்துச்சு 1944. ஜஸ்டிஸ் பார்ட்டி. தந்தை பெரியார் அவர்கள் அதில் பொறுப்பேற்று அது திராவிட இயக்கமாக மாறி 1949 பேரறிஞர் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏற்பட்ட சில மன கஷ்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக ராபின்சன் பூங்காவிலே உருவெட்டு அதற்கு பின்பு திரு கருணாநிதி தலைமை தாங்கினா அந்த வேறு விவகாரம் வேறு. ஏன் வந்து அன்று பிராமணர்களுக்கு எதிராக 1900களில் இயக்கம் தோன்றினா அயோத்திதாசர் பண்டிதர் போன்றவர்கள்லாம் ஃபுல்லாக டாமினேஷன், எல்லா வேலை வாய்ப்புகளும் அவர்கள் தான் இருந்தார்கள். சாதாரண மக்கள் இருக்க முடியவில்லை. 1850களில் குமரி மாவட்டத்தில் நாடார்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. கிறிஸ்தவம் ஏன் பரவிச்சு? சும்மா ஏசு அழைக்கிறாருன்னு இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே. டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் முன்னோடிகள்லாம் யாரு? பெண்கள் முளையை காட்டி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சமூகமாக இருந்தது. எப்போ நல்லா குறிச்சுக்கிடுங்க பவுலின், உங்களுக்கு அந்த வரலாறு தெரியாது. 1830 குமரி மாவட்டத்தில் நாடார்கள் சட்டை அணிய முடியாது. குமரி மாவட்டத்தில் ஐயா வணக்கம் வந்த காரணம் என்ன? திருவிதாங்கூர் சமஸ்காரத்தில் இந்த பார்ப்பனிய சமூகம் முழுமையாக நாடார்களை ஒடுக்குமுறை செஞ்சது. தொட்டால் தீட்டு என்பது பாவம், நீ உன்னை பார்த்தாலே தீட்டு. இதை பத்திலாம் இப்ப பேச மாட்டேங்க, பேசல. இப்போ நான் உங்களை தொட்டா தீட்டு, இப்படி பார்த்தா தீட்டுனா இது நான் வைரஸ் கிருமியா? இதற்காகத்தான் ஐயா வழிபாடு என்பதை ஐயா முத்துக்குட்டி சுவாமிகள் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தனி தீர்த்தம் வச்சாங்க. அவங்க கோயில்ல இன்னைக்கு கூட ஒரு பீடம் மட்டும்தான் உண்டு, சிலை வழிபாடு கிடையாது. ஹிந்துத்துவா கொள்கைகளுக்கு எதிராகத்தான் இந்த வழிபாடு வந்துச்சு. இப்ப நீங்க கேட்டது என்ன கேட்டீங்க? கேள்வி என்கிட்ட அண்ணாமலையுடைய பேச்சு. அதற்கு பின்பு 1900களில் உருவெடுத்தது. அதற்கு பின்பு அந்த கட்சி பிராமணர் அல்லாதவர்களுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் உருவானது. அதுக்கப்புறம் பெரியாருடைய இயக்கம், டிஎம்கே வந்துச்சு. டிஎம்கே பெரிய ஊழல்கள்லாம் செஞ்சாங்க. திரு கருணாநிதியை போன்று நான் போய் சொல்லலை, நல்ல திறமையான தலைவர். ஆனால் அந்த திறமை எங்கே போய்விட்டது என்றால் சர்க்காரியா கமிஷன் ஊழல்ல 1974, 76களில் பண்ணது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் அது ஒரு வாரிசு கட்சியா போச்சு. அதுதான் திராவிட இயக்கத்திற்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சரிவு. புரியுதா உங்களுக்கு? இந்த வரலாறை தெரியாமல் இன்னைக்கு 2021க்கு வந்துட்டு நான் 3 வருஷத்துல திராவிட இயக்க வரலாறு தெரியும், நீதி கட்சி வரலாறு தெரியும், ஜஸ்டிஸ் பார்ட்டி தெரியும் என்ற மாதிரி பேசக்கூடிய அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? இப்ப நான் உட்கார்ந்து பேசுறேன்னா 1977லேருந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வரலாறு தெரியும். எனக்கு 54 வயசாச்சு. அதுக்கு முன்பு நான் ஏராளமான புத்தகங்களை படிச்சிருக்கேன். நான் கல்லூரியில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தான் வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துறேன். அப்ப எனக்கு இருக்கிற அனுபவம் கூட அண்ணாமலை கிடையாது. அப்ப
அண்ணாமலை எப்படி பேசுறாருன்னா மோடியுடைய முழு ஆதரவு, மோடியுடைய செல்ல பிள்ளை. அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து ரெண்டும் ஊழல் கட்சிகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஊழலே செய்யாத தலைவர்கள் இருக்கிறார்களா? இல்லை, உண்மைதான். பிஜேபியில் ஊழலே செய்யாத தலைவர்கள் இருக்கிறாரா? உங்க மேல ரஃபேல் ஊழல் மோடி மேலே இருக்கு. இட் ஹஸ் பின் பெண்டிங் ஆன். சிஏஜி ரிப்போர்ட் 7.5 லட்சம் கோடி இன்னைக்கும் சிரிக்குது. எலக்ட்ரல் பாண்ட்ல 8500 கோடி இன்னைக்கும் சிரிக்குது. அஜித் பவார்ல இருந்து அவ்வளவு ஊழல் தலைவர்கள், ஹிமந்த் பிஸ்வா சர்மா, அசோக் சவான், அவ்வளவு ஊழல்வாதி, எடியூரப்பா, அப்புறமா அவ்வளவு பேரும் ரெட்டி பிரதர்ஸ் எல்லாருமே அவங்க கூட தான் இருக்காங்க. ஆல் லீடர்ஸ் டைப் வித் பிஜேபி. அப்ப அவங்க கேட்டா இல்ல அவங்க மேல வந்துலாம் வழக்கு பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி அல்ல அதிமுகவும் திமுகவும். பிஜேபி மகா ஊழல். நேத்த சொல்றாரு ஊழல் சாம்பியன் யாரு? மோடின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஆனால் திராவிட இயக்கத்தை நீங்கள் எப்படி அழிக்க முடியும்? திராவிட இயக்கம் என்பது சமத்துவமான இயக்கம். திராவிடர்கள் இயக்கத்துல முக்குளத்தோர் இருக்கிறார்கள், நாடார்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் சாதி கட்டமைப்பு இருக்கின்றது. ஆனால் தமிழர்களிடத்திலே ஒரு பாரம்பரியம் ஏற்படுத்தியதான் திமுக அதிமுக. அதுல மாற்றம் இல்லை. அப்ப திமுகவை அளித்த அண்ணா திமுக நீங்க இந்த முறை ஒரு 10% மேல நீங்க ஓட்டு வாங்கலாம். யார் வாங்கலாம்? நிச்சயமாக பிஜேபி வாங்கும். ஆனால் 2026 அவங்க வாங்குவாங்களா? மீண்டும் மறுபடியும் மோடி வரலாம், வராமையும் போகலாம். அது நமக்கு தெரியாது. அது நிறைய ப்ரிடிக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் திராவிட மண் என்பதில் மாற்றம் இல்லை. இன்னைக்கு பல பேர் சாமி கும்பிடுறாங்க கோயிலுக்கு போயிட்டு. ஆனால் பெரியாரை பத்தி கேளுங்க, பெரியாரை மதிப்பாங்க. இப்போ எல்லாம் ஐயனார் கோயிலுக்கு போறாங்க, சுடலை கோயிலுக்கு போறாங்க, சொல்லமாடன் கோயிலுக்கு போறாங்க, முருகனுடைய கோயிலுக்கு போறாங்க, பழனிக்கு போறாங்க, திருச்செந்தூருக்கு போறாங்க, திருப்பரங்குன்றத்துக்கு போறாங்க. ஆனால் அதே மாதிரி பிராமண கோயில்களாக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில் போகிறாங்க, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போறாங்க, ஸ்ரீரங்கம் பெருமாளம், அதெல்லாம் பரவாயில்ல. அவர்களுடைய இஷ்டம் போல எந்த தெய்வத்தையும் வணங்கலாம். ஆனால் அடிப்படையில் திராவிட இயக்க சித்தாந்தம் தந்தை பெரியார் வழியிலே இருக்கக்கூடியது மனிதனுக்கான சமத்துவம். மனிதனை நீங்கள் மதிக்க வேண்டும். நீங்கள் எந்த கடவுளை வணங்கிக் கொள்ளுங்கள். வைக்கம் போராட்டத்தில் பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் ஏன் சென்றார்? வைக்கத்தில் கோயிலுக்குள் போகக்கூடாது. நாராயணகுரு அதைத்தான் சொன்னார். ஆனால் பெரியாருக்கோ கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருப்பவன் சுயநலமாக, அதாவது அவருடைய சுய கண்ணியத்தோடு தான் வணங்கக்கூடிய கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னதான் திராவிட. நான் சொல்றது புரியுதா? தந்தை பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை அல்ல, அவர் கடவுள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர், கடவுளை மறந்துரு சொல்றார். ஆனால் ஒருவன் மசூதியிலே போய் வணங்கினாலும், சர்ச்சில் வணங்கினாலும், கோயில்ல போனாலும் சுய கண்ணியத்தோடு நடக்கணும். அங்க போய் நின்றுக்கிட்டு கையை கட்டி நின்றுக்கிட்டு அவன் போடுற தட்டில் 10 பைசா வாங்கிட்டு இப்படிலாம் இருந்துச்சு. சாமின்னு துண்டை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். செருப்பு போட்டு போக முடியாது. இன்னைக்கும் நடக்குது சார். நீங்க திராவிட இயக்கங்கள் நடக்கல. இன்னைக்கு கூட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடுகளில் இன்னைக்கு கூட தேர் போக மாட்டேங்குது. அதெல்லாம் வருத்தம் தான். திராவிட இயக்கங்கள் தங்கள் கருத்தை நல்லா செய்யலை. பெரியாரின் மரணத்திற்கு பின்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை பலாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை ஐயா வீரமணி தலைமையில வச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு பெரியார் முழங்கினாரு, அந்த முழக்கத்தை இன்னைக்கு அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். அது ஒரு வருத்தம் தான். ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் இப்பொழுது வரக்கூடிய குமிழை போன்றவர்கள், இப்போ இந்த சோப்பு நீர் குமிழ் இருக்கு இல்லையா, நம்ம சின்ன பிள்ளையில விளையாடும் இப்படி ஊதி விடுவோம் ஃபுன்னு. நான் பிஜேபிக்கு எதிராக பேசல. அந்த குமிழ் வந்து பார்க்கிற போது பிரகாசமாக இருக்கும், திரும்புகிற போது அது உடைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல். அவரே நேற்று முன்தினம் தினத்தந்தி டிவிக்கு, தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்திருக்கிற சொல்லியிருக்காரு. நம்ம தங்கை அசோகவர்ஷினி அந்த பேட்டியில நான் வந்து 2024 இன்னைக்கு எத்தனை தேதி? 19 நாளை 19ஓட நான் மாறினாலும் மாறிடுவேன். அதாவது இந்த ஏப்ரல் 19க்கு அப்புறம் கூட நான் மாறிடுவேன். ஒருவேளை ஜூன் 4க்கு அப்புறம் கூட நான் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஜெயிக்க போறது இல்லைங்கிறது அவருக்கே தெரியும். ஒரு 4 தொகுதியில் கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க. ஒட்டு மொத்தமாக பாமகவுடைய ஓட்டை கொஞ்சம் வாங்குவாங்க. மற்றது 1/2%, 1/4%, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், அப்புறமா ஏசி சண்முகம், அந்த சின்ன சின்ன சாதி கட்சிகள்லாம் சேர்ந்து வாங்குவாங்க. 10% வாங்கட்டு, 12% வாங்கட்டு, 15% கூட வாங்கட்டு, அதில் தப்பு இல்லை. நிலைத்து இருக்கக்கூடிய இந்த மண்ணின் இயக்கமாக பிஜேபி இல்லை. அதுதான் ஒரு பெரிய விஷயம். பிஜேபி ஒரு பெரிய நல்ல கட்சி தான். ஆல் இண்டியா லெவலில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது திமுக அதிமுக தான். அதிமுக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர போகிறாங்க. அதையும் குறிச்சுக்கிடுங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க. ஆனால் தொடர்ந்து எடப்பாடி தோல்வி சந்தித்துக்கிட்டு இருக்காரு. இனியும் ஒரு தோல்வி சந்திக்க முடியாது. அண்ணாமலையுடைய பேச்சு அந்த குமிழ் தான், ஃபூன் ஊதுறதான். அதுக்கப்புறம் அது நிலைபெறாதுங்கிறது தான் அண்ணாமலைக்கு. அண்ணாமலை இந்த வரலாறு தெரியாமல் சும்மா ஏஎன்ஏ டிவியில் ஆங்கிலம் பேசினோன்னு பெரிய ஆள் ஆயிட முடியாது. முதல்ல அவர் படிக்கணும்.